வணக்கம் என் அன்பு தம்பிகளா தங்கைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன்ஸ் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா சயின்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது ஒரு தலைவலியான ஒரு டாபிக். பிசிக்ஸ்குள்ள வந்த பிறகு இந்த மேக்ஸ் பார்த்த பிறகு இவங்களுக்கு அந்த பிசிக்ஸ்னுடைய நாட்டமே சுத்தமாக குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு காரணம் முக்கியமா அவங்களுக்கு அந்த மேக்ஸ் பார்ட் தெரியாது அப்படின்றதுனால தான். ஸோ டேரக்டா சம்ஸ் போயிடலாம், கான்செப்ட்குள்ள போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இதெல்லாம் புரியல அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுக்குள்ள போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல பேசிக்ஸா இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ஸ், ஸோ இதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸா சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாமே நம்ம பேச போறோம். ஸோ இந்த செக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த செக்ஷன்ஸ்ல இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சாப்டரும் கூட, நிறைய முறை இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க நீட்ல. ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டிஃபரன்சியேஷன்ஸ். ஸோ டிஃபரன்சியேஷன்னா என்ன, நம்ம ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ரீகால் பண்ணி கொஞ்சம் பேக்ல போனீங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்லாம் பத்தி பேசியிருந்தோம். ஆவரேஜ் வெலாசிட்டின்றதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம். V average. So average velocity is nothing but x2 minus of or x2 plus of x1 divided by t2 plus of t1 இந்த மாதிரி ஒரு பார்த்திருப்போம். இல்ல x2 minus of x1 divided by t2 minus of t1 னு பார்த்திருப்போம். அது பொசிஷன் வெக்டார் மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா இப்போ இந்த மாதிரி கூடியது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். தென் இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு வண்டி A அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இந்த ஏன்ற வண்டி இங்க பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வண்டி பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகுதுலாமா. கிட்டத்தட்ட இதனுடைய டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 செகண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஏ பாயிண்ட்ல இதோட வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட், பி பாயிண்ட்ல இதோட வெலாசிட்டி 18 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ இன் பிட்வீன்ல அட் த டைம் ஆஃப் இந்த 12 செகண்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, 8 செகண்ட்ஸ்ல இதனுடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும். ஏன்னா இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, 10 to 18 கிட்டத்தட்ட 8 மீட்டர் பர் செகண்ட் 8 டிஃபரன்ஸ் வருது அந்த வெலாசிட்டியில பார்த்தோம் அப்படின்னா. அப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவலா அந்த 12 செகண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல பார்க்கும்போது அடுத்த 8 செகண்ட்ஸ்ல இதனுடைய வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் முக்கியமான பார்ட்ல யூஸ் ஆகக்கூடியது dx by dt இந்த பாயிண்ட் தான் ஸோ dx by dt is nothing but velocity. இதை நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம்லையும் நம்ம dx by dt அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது மேக்ஸ்ல குரூப் எடுத்துக்கூடிய பசங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல மேக்ஸை பத்தி 11th சரி 12th சரி அதை பத்தி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஸோ எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆகுது, ஸோ அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ், ஸோ இந்த மாதிரி எந்த பார்ட் வேணா வால்யூம் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ், இந்த மாதிரி இதெல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கும். நம்ம அவ்வளோ டெப்தா போய் இதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். சரி, முதல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். முதல்ல டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிருவோம், தென் அதுக்கப்புறமா இன்டகிரேஷன்ஸ்குள்ள போகலாம். இப்போ டிஃபரன்ஷியேஷன்ல முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்கணும், அது பார்த்தோன்னே எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி dx by dt கொடுத்துருந்தாங்க, எங்கேயாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அது டிஃபரன்ஷியேஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்துடும். முதல்ல இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் பேட்டர்ன் dx by dt. இப்போ அவங்க என்ன கொடுத்துருவாங்க, x equal to somewhat ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உதாரணமா 2x square plus 3 log x இப்படி இருக்கும். நம்ம இப்போ இப்படி இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்றதான். இப்போ இது போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேசிக்கா இதை ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணமா x அப்படின்ற அதாவது x கியூப் அப்படின்ற ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு x, நல்லா கவனிக்கணும். என்ன வேரியபிள் நம்ம எங்கிட்ட கொடுக்குறோமோ அதே வேரியபிள் கீழே இருந்தால் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். இன் கேசஸ் இந்த இடத்துல x கியூபுக்கு பதிலா y கியூப்னு இருந்தது அப்படின்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகாது, அது கான்ஸ்டன்டா இருந்தா 0 ஆயிடும் மேபி. சரிங்களா. ஸோ ஒரு டேர்ம் பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, அது மெர்ஜ் ஆகி வரும்பொழுது அது UV மெத்தட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வரும். தென் அது வரும்போது நான் சொல்றேன், ஏன்னா அது பொசிஷன் ரெண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது அப்படின்றது. கான்ஸ்டன்ட் மீன்ஸ் மாறவே மாறாததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ உதாரணமா ஒரு ரெக்டாங்கிள் நீங்க எடுத்துக்கிட்டோமா, இந்த ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய டயகனல் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்தும் பிரெத்தும் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். கரெக்ட் இல்லையா, லென்த்தும் சேஞ்ச் ஆகும் பிரெத்தும் சேஞ்ச் ஆகும். அப்போ L into B ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. அப்போ எல்லையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சேஞ்சஸ், பியும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை தான் நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ மேபி அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒய்ன்ற பார்ட் தனியாக வராது. ரொம்ப முக்கியமானது இங்கே எக்ஸ் அப்படின்னா மேலே எக்ஸ் தான் வந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். சரி, இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? எக்ஸ் கியூப். இதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் பவர் 3 தான் நான் எக்ஸ் பவர் என்ன எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆஃப் 1 எழுதிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் இனிஷியலா. சரிங்களா? ஸோ எக்ஸ் பவர் 1 என் ஈக்குவல் டு என் இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஆஃப் 1. அப்போ இங்க கவனிங்க பார்ப்போம். உதாரணமா இங்க எக்ஸ் பவர் 5 இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 முன்னாடி வந்துச்சுன்னா 5 இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் 5 மைனஸ் 1 போகலாம். 5 மைனஸ் 1 வேல்யூ என்னடா 4. தினப்போ 5 இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் 4. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர். அப்போ எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 3 முன்னாடி வந்துருமாடா, கரெக்டாக 3 எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஆஃப் 1 தான் வரணும். ஸோ 3 மைனஸ் ஆஃப் 1 எதுவாக இருந்தாலும் 1 தான் அந்த பாயிண்ட். ஏன்னா ஃபார்மேட்டே அப்படிதான், n மைனஸ் ஆஃப் 1. அப்போ மொத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்டூ எக்ஸ் 3 மைனஸ் 1 இடமா 2 பவர் ஆஃப் 2. புரியுதுங்களா? முதல்ல பேஸா நமக்கு தெரிய வேண்டியது அந்த பார்ட் நமக்கு தெரியணும். இப்போ அடுத்தது இதே போல தான் அந்த பேசிக்ஸ் மொத்தமாக நம்ம பார்க்க போறோம் ஃபார்முலால. இப்போ இன் கேசஸ் 1/x ன்னு கொடுத்துட்டாங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பீங்க? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மீன்ஸ் இது எப்படி இருக்கும்னா d into 1/x divided by dx. ஸோ இந்த ஃபார்மேட்ல அது இருக்கும். ஸோ இதுதான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். முதல்ல இது என்ன பண்ணணும்னா 1/x d into x பவர் -1 ன்னு எழுதிக்கணும், d by dx. புரியுதுங்களா? 1/x இங்க பவர் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் வரலாமா? அந்த 1 மேல போச்சுன்னா என்ன ஆகும்? -1 அப்படின்ற ஒரு பாயிண்ட் பண்றோம். then x பவர் -1 into dx. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த -1 முன்னாடி வரும். -1 into x into இல்லையா, மேல என்ன இருக்குன்னு அதே -1. திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? then n -1 போடுறத திரும்ப -1. புரியுது இல்லையா? இது எப்படி இருக்கு இந்த ஃபார்மேட்? நம்ம இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா n into x பவர் n -1 அப்படின்ற ஃபார்மேட்ல தான். சரிங்களா? அப்ப n-ன்றது என்ன? n-ன்றது -1 தான் நமக்கு. -1 into x n இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா -1 மைனஸ் ஆஃப் -1ன்றது காமன் எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான். சோ இந்த ஃபார்மேட்ல தான் அது எழுதி இருக்குது. அப்ப -1 x பவர் ஆஃப் -1 -1. அப்ப -1 x பவர் -1 என்ன பவர் போகுது? -2 ன்னு கிடைக்கும் டோட்டலா. அப்ப மொத்தமா இது எப்படி எழுதிடலாம் அப்படின்னா இந்த x பவர் ஆஃப் -2 இருக்குல்ல, அது நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ -1 divided by x ஸ்கொயர். சோ அப்போ 1/x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது -1 divided by x ஸ்கொயர் அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சரா நமக்கு கிடைக்கக்கூடியது. சரிங்களா? புரியுதா? சோ ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம சொல்றதெல்லாம் இப்போ தெளிவா நோட் பண்ணிக்கோமா. ஏன் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் தான் கேட்பாங்க, அதை விட்டு ரொம்ப பெருசா போக மாட்டாங்க. சோ பேசிக்ஸா இருக்கக்கூடியது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ரூட் ஆஃப் x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தது கேட்கக்கூடிய இது எப்படி எழுதிருக்கணும்? முதல்ல ரூட் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றது d into என்ன ஆகும்னா ரூட் ஆஃப் x divided by dx. ரூட் ஆஃப் x, சோ ரூட்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்? அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட் அது எப்படி எழுதலாம்? இப்போ உதாரணமா எடுத்துக்கோமா. சோ ரூட் ஆஃப் 5ன்றது எடுத்து ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா இங்க 2 போட மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூப் ரூட்னா இங்க 3 ன்னு காட்டும். 4th ரூட்னா 4 ன்னு காட்டுவோம், 5th ரூட்னா 5 ன்னு காட்டுவோம். நம்ம இங்க எதுமே இருக்குன்னா அது ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 என்ன ரூட் இங்க இருக்கு? கியூப் ரூட்னு இருக்கா? இது பவர் ஆஃப் 1/3 ன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், பவர் ஆஃப் 1/3 ன்னு அர்த்தம். அப்ப ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமா இங்க 6 ஸ்கொயர் ரூட்னு போட்டா என்ன அர்த்தம்? 6 பவர் ஆஃப் 1/2. அப்ப இங்கேயும் வெறும் ரூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எப்படி அர்த்தம்? இது பவர் ஆஃப் 1/2. அப்ப d into x பவர் ஆஃப் 1/2 by x. திரும்ப நம்மளோட ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்? n into x பவர் ஆஃப் n minus of 1. அப்ப 1/2 x into 1/2 minus of 1. கரெக்ட் இல்லையா? புரியுதுடா? அந்த ஸ்டெப் கரெக்ட்டா புரியுதுடா? என்னது இருக்குது? n into x பவர் ஆஃப் n minus of 1 இந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஸ்டெப் தான் அது. நான் மேல போட்டுக்க கூடியது, அது தெளிவா போடுங்க. அப்ப இங்க என்ன வரும்? மொத்தமா 1/2 x பவர் ஆஃப் 1/2 minus 1. அரையில 1 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி வந்து மைனஸ் ஆஃப் அரை தான் இருக்கும். ஏன்னா வந்து 1 தான் பெரிய நம்பர் இல்லையா? -1/2. அந்த பாயிண்ட் புரியுது இல்லையா? அப்படி புரியாதவங்க இது போடுறேன். இந்த ஸ்டெப் இது ஒரு 1/2 -1 இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட கீழ பேஸ்ல 1 இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே பேஸ் காமனா ஈக்குவல் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணனும்? இந்த 2 மேலும் கீழ மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் 1/2 மைனஸ் ஆஃப் 2/2 ன்னு வரும்.
2 ஓவர் மல்டிப்ளை மேல 2 ஓவர் மல்டிப்ளை கீழே. பேஸ் காமனா வந்துச்சா? பேஸ் காமனா வந்தா இது எப்படி இருக்கு? டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் ஆர் சப்ட்ராக்ட் எதுவா இருந்தாலும் நம்ம அதை செஞ்சிடலாம். அப்போ 1 minus 2 divided by 2 ன்னு வரும். 1 minus 2 என்ன வரமா? minus of 1, then minus of 1 by 2. ஸோ இதான் அந்த ஆன்சர். அதான் அது மேலே போட்டுரு. புரியுது இல்லையா? அப்போ ரூட் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த பார்ட் தான். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் பைல கொடுத்திருந்தாங்க, பைல போட்டுருக்கணும் வேண்டாமா? தென் அந்த பாயிண்ட் இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 by root x ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ரூட் எக்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா ரூட் எக்ஸ் பவர் ஆஃப் -1 வந்திருக்கும். சரியாமா? ஸோ இதுதான் என்ன பண்ணணும் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது. தென் d root of x power of -1 divided by dx. ஸோ ரூட்டோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். ரூட்டோட வேல்யூன்றது 1/2. அப்போ d மைனஸ் ஆஃப் இந்த பாயிண்ட் மொத்தமா x பவர் மைனஸ் ஆஃப் 1/2 divided by dx ன்னு வரப்போகுது. இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? -1/2 x பவர் -1/2 -1 ன்னு வரப்போகுது. கரெக்ட் இல்லையா? அப்போ மொத்தமா இது -1/2. இப்போ இந்த x பவர் -1/2 -1 இருக்கு இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இதே மாதிரி ஃபார்மேட் அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. -1/2 -1 2 கிராஸ் மல்டிப்ளை ஆயிடும். -1/2 -2/2 ன்னு வரப்போதா? 2 பேஸ் காமனா இருக்கா? மேல -1 -2 இருக்கா? -1 -2 என்ன ஆகுது? -3/2 ன்னு வருது. அப்ப x பவர் ஆஃப் என்ன வருது? -3/. சரி அம்மா ஓகேடா? புரியுதடா என்ன கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ இதே ஸ்டெப்ல இந்த முன்னாடி சொன்னதுடா இந்த ஸ்டெப்ல இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது 1/2 x பவர் ஆஃப் -1/2 இருக்குல்ல, பவர் ஆஃப் -1/2 டினாமினேட்டர் கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் ஆஃப் 1/2 ன்னு வரும். தென் 1/2 into x பவர் ஆஃப் 1/2 ன்னு வரும். பவர் ஆஃப் 1/2ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்? ரூட் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அப்ப டோட்டலா இது என்ன வரும்? 1/2 into root of x ன்னு எழுதிக்கலாம். அது ஃபைனலா எழுதும்போது அந்த மாதிரி ஒரு பார்ட்லயே எழுதிக்கலாம். சரியா? அது அதையும் சேர்த்து எழுதிங்க. அது ரொம்ப முக்கியம். புரியுது இல்லையா? இது என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே முக்கியமா. தென் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. கண்டிப்பா நான் சொல்றது இந்த பாயிண்ட்ல எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். அடுத்ததுதான் எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஆஃப் எக்ஸ். இதுல ஒரு 2 டைப்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இதுல 2 டைப்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ e பவர் ஆஃப் x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கீங்க. அதாவது d into e பவர் ஆஃப் x divided by dx. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். e பவர் ஆஃப் x தான். இது மாற போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அது மாற போறது கிடையாது. இன் கேசஸ் இதே பாயிண்ட்ல இன்னொன்னு மாறுதுனா, இப்போ எப்படின்னா e பவர் ஆஃப் 5x இப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இதனுடைய பாயிண்ட் வேற. இப்போ இங்க எப்படி வரும் அப்படின்னா d into e power of 5x divided by dx. e power of 5x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power of 5x தான் மாற போறது கிடையாது. e power of 5x. தென் அப்புறமா ஃபைனலா இந்த 5x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இருக்கு. இந்த 5x ங்கனால வரீங்க. இந்த 5x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா d into தனியா பண்ற மாதிரி நீங்க போட வேண்டாம். நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். இப்படி பண்ற மாதிரி இருந்தா 5 அப்படி தான் நம்ம இருக்கும். அது எதுவுமே ஆகாது. 5 into x பவர் என்ன இருக்கு? 1 இருக்க மாதிரி ஆகும். சரியா? இந்த 1 முன்னாடி மல்டிப்ளை ஆயிட்டு x into 1 minus of 1 ன்னு வரும். கரெக்ட் இல்லையா? n into x power of n minus 1 கான்செப்ட். then 5 into 1 என்ன வரப்போகுது? 5 தான் வரப்போகுது. x power of 1 minus 1. 1 minus 1 என்னடா? 0. then 5 into x power of 0. any number power of 0 முன்னாடி நம்ம சொன்னது பேசிக்ஸ்ல any number power of 0 என்ன வரும்? 1. அப்ப 5 into 1 என்ன வரப்போகுது? 5. ஃபைனலா இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்க. e பவர் ஆஃப் x னா பிரச்சனை இல்லை. ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இங்க 5x ன்னு இருக்கு. 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும். தென் நம்ம e பவர் ஆஃப் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் ஆஃப் 5x தான் வரும். தென் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் 5. அந்த 5ன்றதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டோட்டலா 5 into e பவர் ஆஃப் 5x. சோ இது வந்து ஜெனரலா டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது நம்ம போலாமா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அதை எழுதி வச்சுக்கிட்டாம நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். எக்ஸை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா சரிங்களா? ஸோ எக்ஸை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளோட ஆன்சர் நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கும். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. சரியா? அதை எழுதி வச்சுக்க. எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எனி கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு நம்பர் இல்லைங்களா? ஸோ 5 6 7 அந்த மாதிரி தனியா இருக்கக்கூடியது. 5xன்னு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. மல்டிபிள் ஆகக்கூடாது. ஸோ 5xன்னு வந்துட்டா இது கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ உதாரணமா 5 plus x ன்னு வந்தா அந்த 5ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தனியா இருக்கும்.
அந்த நம்பர் மட்டும் தனியா, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் தனியா இருந்தா இதோட டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கும் 0. ஸோ கான்ஸ்டன்ட் மேபி எது வேணா இருக்கலாம். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா acceleration due to gravityன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா g அப்படின்றது 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் இல்லையா, நம்ம ஜெனரலா படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பைன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் இருந்தா இது 0 தான் வரும். ஸோ டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கக்கூடியது இந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகக்கூடியது. இதே மல்டிபிள்ல 5 into x வந்தா 5 கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும், கன்சிடர் பண்ணாம இருக்கக்கூடாது. சரிங்களா, அதுல கொஞ்சம் தெளிவாரு. இந்த ரெண்டு பார்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியது, இந்த ரெண்டு பார்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 1. சரிங்களா, இப்போ அடுத்தது trigonometrical functions. ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது trigonometrical functions. ஸோ trigonometryல ரெண்டு trigonometrical term தெரிஞ்சால் போதுமானதாமா. ஏன்னா அது நிறைய இருக்கு, பட் நீங்கள் அதை அவ்வளோ தூரம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பாயிண்ட்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் கேட்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். மேபி அது ரொம்ப ரேராக தான் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் அது கேட்கக்கூடியது அப்படின்றது. சரிங்களா, அப்போ சைன் தீட்டா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது, காஸ் தீட்டா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் அது பார்த்து வச்சுங்க. சைன் காஸ், டேன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா, கொசிகன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா, சீக்கன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா, காட் தீட்டா டிஃபரன்ஷியேட். ஏன்னா சொல்ல முடியாது, நம்ம அதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்றது நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சில டைம்ஸ் இந்த பேசிக்ஸாக கூட கேட்டுடலாம். சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா இதை நீங்கள் முதல்ல எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம முதல்ல. ஓகேங்களா, உங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு சிம்பிளில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைனும் இந்த காசும் வந்து ஒரு பேர். சரிங்களா, இப்போ சைனும் காசும் வந்து நமக்கு இங்கே ஒரு பேராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேனும் இந்த காட்டும் ஒரு பேராக இருக்குது, ஒரே மாதிரி அது வந்து பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து இந்த கொசிகன்ட்டும் சீக்கன்ட்டும் ஒரு மாதிரி ஒரு பேராக இருக்கு. சரிங்களா, ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு காசு கிடைக்கும், நம்ம காஸ் தீட்டா. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சைன் கிடைக்கும். சரிங்களா, இப்போ டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், காட் தீட்டான்னு சொல்றாரு. ஸோ காட் தீட்டா கிடையாது, தென் சைன் காசுக்கு மட்டும்தான் இது வரும். தென் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம சைன் காசு வந்து தெரிஞ்சு வச்சது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன்னா பேசிக்ஸாக இருக்கக்கூடிய அது ரெண்டு தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ இங்கே நம்ம பாருங்க டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த டேன் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, டேனு ஒரு நம்பரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை விட்டுட்டு அடுத்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டேன், அதுக்கப்புறம் நான் கொசிகன்ட் இருக்கா, அதுக்கப்புறமா நான் சீக்கன்ட் இருக்கா. ஸோ டேன் ஒன்றுத்தை விட்டு பார்த்தோம்னா சீக்கன்ட் கூட வரும். இது சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும், சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா, இப்போ இதுவே வந்து காட்டுக்கு பார்த்தோம்னா காட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று இருக்கு விட்டுட்டு அடுத்த ஒன்று எழுதணும். அது நடுவில் என்ன இருக்கு, காட் இருக்கா, மேலே என்ன இருக்கு, சீக்கன்ட் இருக்கா, அது மாதிரி கொசிகன்ட் இருக்கா. ஒன்று விட்டு அடுத்தது பார்த்தோம்னா என்ன இருக்கு, இங்க கொசிகன்ட் இருக்கா, இது வந்து கொசிகன்ட் ஸ்கொயர் தீட்டான்னு. புரியுதா, நான் இந்த ஃபார்மேட்டுக்காக தான் இது ரெண்டும் சேம்னு சொன்னேன். ஸோ இதுவும் ஸ்கொயர் வரும், இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்கொயர் வரும். தென் இங்க அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொசிகன்ட் அண்ட் சீக்கன்ட் அப்படின்ற ஒரு ரெண்டு கான்செப்ட். இந்த கொசிகன்ட் தீட்டாக்கு என்ன மாற போகுதுன்னா கொசிகன்ட் இதெல்லாம் மாற போகுது, கொசிகன்ட் தீட்டா. சீக்கன்ட் இதெல்லாம் மாற போகுது. ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்காத, அதுக்கப்புறம் அது கூட ஒரு மல்டிபிள் ஆகும். கொசிகன் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கொசிகன்ட் எது கூட மெர்ஜ் ஆயிருது, காட் கூட மெர்ஜ் ஆயிருதுல, கொசிகன் கூட ஒரு காட்டை மல்டிபிள் இருக்கு. சீக்கன்ட் எது கூட மல்டிபிள் ஆயிருது, டேன் கூட மல்டிபிள் இருந்தா இது கூட டேனை மல்டிபிள். அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ், காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன், டேன் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் டிஃபரன்ஷியேட் பண்ணா கொசிகன் தீட்டா காட் தீட்டா, சீக்கன்ட் பண்ணா சீக்கன்ட் தீட்டா டான் தீட்டா, காட் தீட்டா பண்ணா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இது என்னன்னா ஃபைனலா ஒண்ணே ஒன்று மட்டும் தான். ஸோ சிம்பிள் மட்டும் பார்க்கணும். ஸோ முதல்ல எடுத்தவொடனே இதுக்கு சிம்பிள் பிளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ், இது மட்டும் ஞாபகம் வச்சு மேலே பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. மறக்காது நம்ம, ஏன்னா வந்து டேரக்டா மனப்பாடம் பண்றதை விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருட்டுத்தனமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது இருக்குல்ல, இது வந்து அப்படியே மனசு நிற்கும். அதுக்காக நான் சொல்ல வந்தது. வெறுமா ஒன்றுத்துக்கும் இப்போ கொசிகன்னா மைனஸ் கொசிகன் தீட்டா காட் தீட்டா, எதுக்கு மைனஸ் போடணுன்றது குழம்பிடும் டக்குன்னு. இந்த பிளஸ் மைனஸ் சீக்கிரம் சொன்னோம்னா நம்ம ஜஸ்ட் அது எவ்வளோ ஆக போகுது, ஒரு 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அப்படி ஒரு கேல்குலேட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பக்காவாக இருக்கும் நம்மளுடைய ஆன்சர். அதுக்காக நான் பேச வந்தது தான். அதனால இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், இது நமக்கு தெரியணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா, இப்போ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க பாப்போம், சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸோ கீழே என்ன வரணும், எக்ஸ் போடக்கூடாது, ஏன்னா என்ன இருக்கு தீட்டா இருக்கு, அப்போ டி தீட்டான்னு தான் போடணும்.
d into sin theta divided by d theta தான் வரணும். d theta தான் sin theta டிஃபைன் பண்ணனும். சரிங்களா? sin theta டிஃபைன் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருந்திருக்கும்? sin டிஃபைன் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது cos இல்லையா? அதுவும் cos theta. டைரக்டா எழுதிடலாம். சரிங்களா? சோ அப்படியே போங்க. cot theta வை நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta ஓட நமக்கு என்ன கிடைக்கும்? minus of cosecant square theta minus of cosecant square theta. இந்த மாதிரி டைரக்டா எழுதிடலாம். பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்னன்னா இப்ப திரும்ப ஒரு பிரச்சனை அகைன் வந்து இதுக்குள்ள நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் கேட்டுருவாங்க. இப்போ உதாரணமா sin 3 theta இல்ல cos 5 theta இப்படி கேட்டானா இது இப்போ என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ sin 3 theta டிஃபைன் பண்ணா d into sin 3 theta by d theta. நம்ம எப்படி e power of 5x பார்த்தோம். e power of 5x என்ன சொல்லிருந்தேன்? e power of 5x டிஃபைன் பண்ணா e power of 5x தான் வரும். ஆனா 5x மட்டும் தனியா டிஃபைன் பண்ணா நமக்கு 5 மட்டும் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல தான் இங்க sin 3 theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin க்கு என்னமா? sin வந்து பாத்தீங்கன்னா cos ஆ மாறுது இல்லையா? cos 3 theta ன்னு வந்துரும். இதுக்கு அப்புறமா அதோட முடியாது. இது இந்த பாயிண்ட் இந்த 3 theta வை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 3 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு வெறும் 3 மட்டும் தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க. 3 theta divided by theta ன்னு அர்த்தம். theta வை x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும்னு சொன்னலையா? அதே மாதிரி தான் இந்த theta இங்க d theta இருக்கு இல்லையா? அதுவும் 1 தான் கிடைக்கும். அப்ப நம்ம பேலன்ஸ் 3 மட்டும் தான் இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 3 ன்னு வந்துரும். இந்த 3 எப்பவுமே முன்னாடி போட்டுக்க, பின்னாடி போட்டுறாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் கூட சேர்ந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 cos 3 theta இதனுடைய வேல்யூவா. இப்போ செகண்ட் வந்து cos 5 theta பாத்தீங்க அப்படின்னா இத பாருங்க. cos 5 theta எப்படி எடுத்துறோம்னா இது சொல்லுங்க பாப்போம். then cos 5 theta divided by d theta. cos theta பாத்தோம்னா cos ஓட பார்ட் minus of sin theta. அப்ப minus of sin 5 theta மல்டிபிள் ஆஃப் என்ன வர போகுது? 5 theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வெறும் 5 மட்டும் தான் கிடைக்க போகுது. 5 அப்ப டோட்டலா இதோட ஆன்சர் minus of 5 sin 5 theta ன்னு வந்து கிடைக்க போகுது. சரியா? புரிஞ்சுதா? சோ இதுதான் பேசிக்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. இந்த அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பவர் டேர்ம் வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி பேசணும். நம்ம அந்த மாதிரி சம்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமா x plus of 3 whole cube இப்படி இருக்கும். So x plus of 3 whole cube டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x plus of whole 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா இது எப்படி இருக்கும்? d into x plus of 3 the whole cube divided by dx. So டிஃபரன்ஷியேட் பண்ணா so x plus of 3 whole cube டிஃபரன்ஷியேட் பண்ணா சேம் x power n ல தான் பார்க்கணும். x power n என்னன்னு சொன்னேன்? n into x power of n minus 1 னு பார்த்தோம் இல்லையா? 3 into x plus of 3 3 minus 1 னு சொன்னோம். n into x power of n minus of 1. அப்ப 3 into x plus of 3 3 minus of 1. எது மட்டும் முடிஞ்சிருக்குன்னா இந்த பவர் டேர்ம் மட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ இதோட வேலை எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா sin theta நம்ம பண்ணா cos theta வந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ள இருக்க தனியா பண்ணோம் இல்லையா? அது போல தான் இங்க. இப்போ முதல்ல பவர் டேர்ம் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இதுக்கு அப்புறமா நம்ம உள்ள இருக்கக்கூடியதை பார்க்க வேண்டியதா இருக்கும். x plus of 3 3 அப்படின்றது நல்லா கவனிங்கன்னா இங்க மட்டும் தனியா பாடுறோமா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x plus of 3 into dx பார்த்தோம்னா 3 ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். x ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம என்ன கிடைக்கும்? 1 plus of 0. இதான் அதோட ஆன்சர் வரும். டோட்டலா 1. சரிங்களா? அப்போ மல்டிபிள் ஆஃப் இங்க 1 ன்னு வரும். அதுதான் சார் ஒண்ணுமே சேஞ்ச் இல்லைங்க. அதுதான் இருக்க போகுதுன்னா இது பிரச்சனை கிடையாது. சோ பிரச்சனை என்ன அப்படின்னா உதாரணமா இந்த இடத்துல 5 ன்னு வந்துருச்சுன்னா 5x plus of 3 ன்னு வந்துச்சுன்னு உதாரணம் 5x plus of 3 வந்துனா இங்க 3 into அதே போல என்ன வரப்போகுது இங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 5x plus of 3 ன்னு வரப்போகுது. 3 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். 5x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும் இல்லையா? அப்ப மல்டிபிள் ஆஃப் இங்க 5 ன்னு வரும். மல்டிபிள் ஆஃப் 5 ன்னு வரும். then 3 5s என்ன வரப்போகுது? 15 5x plus of 3 3 minus 1 என்ன? 2 ன்னு வரப்போகுது. இதுதான் அதனுடைய ஆன்சர் ரிசல்ட்டா இருக்கு. சரியா? புரியுதா? சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம தென் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தாச்சு. அதே போல வந்து எக்ஸ் இந்த டேர்ம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது log x டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ log x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸும் கேட்குறாங்க நம்ம then d by dx. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. இதுதான் அதோட ஆன்சர். டைரக்டாவே நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அதே போல வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தேன். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0. x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தேன். x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1. சரிங்களா? இது மூணுமே வந்து ஒரு பேசிக்ஸா இருக்கக்கூடியது. தென் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. சரியா? இப்போ அடுத்து நம்ம ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா யூவி மெத்தட் வந்து நம்ம பார்க்கணும்.
இப்போ இதே வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள். ஸோ லென்த் பிரெத்து காமனாக ரெண்டுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ரெண்டுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கூடியது தான், வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கூடியது தான். அந்த மாதிரி வந்து அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூவி மெத்தட், யூவி. ஸோ யூவி மெத்தட் அப்படின்றது இப்போ உதாரணமாக எடுத்துப்போம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் யூவி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ யூன்றது எதனா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு ஒரு டேர்மு, லாக் எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம், ரெண்டுமே மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருந்தால் இது யூன்னு அர்த்தம், இது வீன்னு அர்த்தம். இதுதான் யூவி அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தால் அது எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா யூ வி டேஷ். ஸோ இந்த வி டேஷ்ன்றது தான் என்னன்னா டிவி பை டிஎக்ஸ். ஸோ யூ வி டேஷ் பிளஸ் வி இன்டு யூ டேஷ் டியூ பை டிஎக்ஸ். அப்போ நார்மலாக நம்ம அப்படியே எழுதிடலாமா? இப்போ நான் உதாரணமாக நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டி இன்ட்டு நாங்கள் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னே இருக்கு, இப்படி எடுத்து சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் பை டிஎக்ஸ். இது எப்படி எடுத்துவோம்? யூன்றது இந்த பாயிண்ட் இல்லையா, எக்ஸ், லாக் எக்ஸ் இதுதான் வந்து என்ன போடுறோம், டி இன்ட்டு லாக் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் பிளஸ் வியோட வேல்யூ லாக் எக்ஸ் தான் இல்லையா, அது மாற போகிறது கிடையாது, லாக் எக்ஸ். இந்த அப்புறமா யூவோட வேல்யூ என்ன மாதிரி மட்டும் ரஃப் பண்ணி யூவோட வேல்யூ அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு அதில். அப்போ டி இன்ட்டு எக்ஸ் பை டிஎக்ஸ். இப்போ நீங்களே சொல்லிடலாம் பாருங்க பார்ப்போம். எக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும்போது லாக் எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x கிடைக்கும், மல்டிபிள் ஆஃப் 1/x பிளஸ் லாக் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். தென் 1 சரிடா. இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 1 பிளஸ் ஆஃப் லாக் எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் யூவி மெத்தட் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய இருக்காது, மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால வந்து இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூவி மெத்தட் இது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா யூ பை வி மெத்தட்னு ஒன்று, அது ப்ராடக்ட் ஒன்று இல்லைம்மா. அதுக்கப்புறமா இதான் ஃபைனல் ராமா, இதோட முடியுது, என்ன போயிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபைனலாக இதோட முடியுது யூ பை வி மெத்தட். ஓகே, ஸோ யூ பை வி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ பை விக்கு இந்த மெத்தட் வேறு. இந்த இடத்துல வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர்னு எழுதணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதனுடைய பார்ட். இப்போ சேம் இதே ஃபாலோ பண்ணிக்குமா. இப்போ எக்ஸ் டிவைட் பை லாக் எக்ஸ்ன்னு முன்னாடி மல்டிப்ளைல இருந்துச்சு இல்லையா, அது டிவைட்ல இருக்க மாதிரி இருக்கலாம். இப்போ இது எடுத்துப்போம், மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி வின்னு எடுத்துப்போம். அப்போ மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி அப்படின்றது மேலே விக்கு என்ன இருக்கு, லாக் எக்ஸ் தான் இருக்கு இல்லையா, லாக் எக்ஸ் அப்படியே போடுவோம், லாக் எக்ஸ். இங்க u டேஷ்னு போடுற இடமா அந்த u டேஷ் அப்படின்றத அது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், u வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். uன்றது என்ன, இந்த இடத்துல x இல்லையா, சோ dx by dx மைனஸ் u ஓட வேல்யூ என்ன x இல்லையா, v டேஷ்னு போடணும்ல, v டேஷ்னு அத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அத எதை, log x, d into log x divided by x. so ஃபுல்லா divided by என்ன பண்ண போறோம், v ஸ்கொயர் னு போறோம். v ஓட வேல்யூ என்னன்னாங்க log, then அப்போ log x the whole square. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணனும். இப்போ இங்க கவனி பாப்போம், log x dx dx சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும், minus of x. log x சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1/x கிடைக்கும், divided by கீழ log x the whole square. இதுவே வர முடியாது, அப்படியே வர முடியாது. log x into 1 என்ன வர போகுது, log x minus x x cancel ஆச்சுனா 1 மட்டும் கிடைக்கும். so log x minus of 1 கீழ log of x the whole square அப்படிங்க. then இதுதான் ஃபைனலா அதனுடைய ஆன்சர் u by v மெத்தட். புரியுது இல்லீங்களா, ஓகேவா. சோ இப்போ ஃபைனலா உங்களுக்கு ஒரே ஒரு ரெண்டு சம்ஸ் போட்டோம் அப்படினா அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல ஓவராலா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்ட மாதிரி அர்த்தம். சோ இப்போ ஒரு சம்ஸ் நம்ம பார்ப்போம், ஓகேங்களாமா. ரெஃபரன்ஸ்னா இதுல சம்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படினா ஸோ நீங்கள் தான் வந்து கூட அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கே மீட்டுக்கலாம். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு டேர்ம் இருக்கு, என்ன இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5x³ மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்.
அப்போ இது எப்படி எழுதுனா ds by dt ன்னு எழுத போறோம். புரியுது இல்லையா? with respect to dt sorry dx by dx ds by dx ன்னு எழுதுறோம். with respect to x ஆல டிஃபரன்ஷியேட். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா வேரியபிள் எது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருது x ஆல ரெப்ரசன்ட் பண்ணிருது இல்லையா? சோ அப்போ நம்ம x ஆல இங்க எழுத போறோம் அப்படினா. சோ ds ன்றது s ன்றது என்ன டிஸ்பிளேஸ்மென்ட். x ன்றது இங்க பாயிண்ட், அதுவும் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? சோ இது பிரச்சனை கிடையாது. மேபி நம்ம சம்ஸ்ல இது எப்படி மாறும் அப்படின்னா இந்த இடத்துல t வந்து சோ அப்ப with respect to t போட்டோம்னா வெலாசிட்டியா போயிடும். நம்ம அதே மாதிரி கூட எடுத்துக்கோமே. இப்போ உதாரணமா இப்போ இது t, இது எல்லாமே வந்து இங்க t ல இருக்கு. log t then cos t இப்படின்னு எழுதலாம். அப்ப ds by dt ன்னு நாம போடுறோம். ds by dt is nothing but என்னது? ds by dt nothing but is velocity. புரியுதுங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? d into s க்கு பதிலா இந்த பாயிண்ட் மொத்தமே இது 5t³ plus root t plus log t minus cos t divided by dt. சொல்லுங்க பாப்போம். 5t³ என்ன வரும்? 5t³ இது பண்ணோம் அப்படின்னா 3 முன்னாடி போய்டலாமா? 3 5s are 15 t into 3 minus 1 கேட்டீங்களா? plus இந்த root t இருக்குல்ல, இந்த root t எப்படி இருக்க மாதிரி அர்த்தம் நம்ம 1/2 1/2 அப்ப இது எப்படி எழுதணும்? 1/2 t power 1/2 minus 1. log t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/t நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x சொன்னோம் இல்லையா? log t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/t minus of cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus of sin t கிடைக்கும். minus of sin. சோ அவ்வளவுதான். நம்ம பார்த்தோம் அப்படினா 15t² plus 1/2 t power minus 1/2 plus 1/t minus into minus sin t. ஃபைனலா இதோட ஆன்சர் எழுதணும் அப்படினா 15t² plus t power minus 1/2 இருக்குல, minus 1/2 டினாமினேட்டர்ல எடுத்தா root of 1/2 ன்னு வரும். அப்ப 1 divided by 2 into root of t plus 1/t plus sin t ன்னு எழுதணும். அவ்வளவுதான். சோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? சோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். நம்ம இது ரொம்ப முக்கியமான தேவை. சரியா? அடுத்த ஒரு பாயிண்ட் போலாமா? இன்னொரு சம்ஸ் நம்ம ஒரு 2-3 சம்ஸ் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தெளிவாயிடும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான். பேசிக்காக சொல்ல வரேன். நம்ம அப்புறமா சம்ஸ் போடும்போது அப்பதான் உங்களுக்கு நல்லாவே கிளியர் கட்டா உங்களுக்கு அது புரியும். உதாரணமா இங்க ஒரு சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3x power 5 plus e power 3x power of 5 இப்படி இருக்கு. சரியாமா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு s இருக்க மாதிரி எதனா எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு x ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ ds by dx. சோ ds by dx க்குல எந்த வேல்யூஸும் வராதுங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் ஜெனரலா போட்டுறேன் அப்படி சொல்றேன். அது dx by dt or dv by dt இந்த மாதிரி வந்தா தான் ஏன்னா ஒரு பர்టిక్యులர் டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா அது அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ இது எப்படி செய்யலாம் பாருங்க பாப்போம். முதல்ல இந்த பவர் டேர்ம பண்ணனும். அப்ப 5 into 3x power 5 plus of e power 3x முடிஞ்சு போச்சா? பவர் டேர்ம் முடியல. அப்ப 5 minus of 1 ன்னு இருக்கும். இதோட போட்டா தான் பவர் டேர்ம் முடியும். பவர் டேர்ம் டிஃபரன்ஷியேட் இப்போ உள்ள இருக்கக்கூடியதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ உள்ள இருக்கக்கூடியதை டிஃபரன்ஷியேட் செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க சொல்றாங்க பாப்போம். 3x power 5 3x power 5 முன்னாடி போயிடுச்சுனா 15 இது ஏன் நான் இது போடுறேன் இங்க தனியா போடுறேன்னு சொல்றேன். 3x power 5 plus of e power 3x இத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். நல்லா புரியுங்க. 5 முன்னாடி போயிடுச்சுனா 15x power 5 minus 1 வரும் plus e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? e power 3x தான் வரும், மாறாது. ஆனா ஃபைனலா என்னன்னு சொல்லுவோம்? திரும்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 3x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 ன்னு கிடைக்கும். அது மல்டிபிள் ஆஃப் 3 ன்னு பக்கத்துல போடணும். அப்ப டோட்டலா அதோட ஆன்சர் என்னன்னா 15x power 4 plus 3 into e power 3x. இந்த பார்ட் இல்ல இது அப்படியே கூட மல்டிபிள் ஆயிடும். அப்ப இது மல்டிபிள் ஆயிடுச்சு அப்படினா மல்டிபிள் ஆஃப் என்ன வரும்? 15x power 4 plus 3 into e power 3x. சரியா? பொறுமையா போடுறோமா? அதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அது புரியும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே மல்டிபிள்ல இருக்கு. நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. இப்போ மல்டிபிள் இருக்கு. ஃபைனலா அது ஆன்சர் போடணும். 5 into 3x power 5
plus e power 3x 5 minus 1 ஆகுது 4 multiple of 5 15 x power 4 plus 3 e power 3x ன்னு கிடைக்க போகுது. ஸோ இதான் ஒரு ஆன்சரா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க, அது ரொம்ப பாயிண்ட்ஸு முக்கியமானது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம் மட்டும் பார்ப்போமா. ஸோ ஃபைனலாக ஒரு சம் எடுத்துட்டோம் அப்படின்னா log 3x plus 2 இப்படி இருக்கா. இந்த log 3x plus 2 இப்போ டிஃபைன் பண்ணலாம். log 3x plus 2 டிஃபைன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? log x டிஃபைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன், 1/x கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த 3x plus 2 டிவைட் பண்ணா கிடைக்கும் 1 divided by 3x plus 2 தான் கிடைக்கும், மாற போறது கிடையாது. டைரக்டா கேட்டீங்களா? log x டிஃபைன் பண்ணா நமக்கு வெறும் 1/x கிடைக்கும். இப்போ log 3x plus 2 டிஃபைன் பண்ணா 1 divided by 3x plus 2 ன்னு நமக்கு. இது log மட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3x plus 2 இருக்குல்ல, இந்த 3x plus 2 தனியா நீங்க டிஃபைன் பண்ணணும். 3x plus 2 தனியா டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ d into dx இந்த மாதிரி தனியா டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா 3 x டிஃபைன் பண்ணா நமக்கு 1, அப்போ 3 into 1 ஆகுது 3 plus of 2ன்றது சிங்கிளா இருக்கு, ஸோ அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 2 டிஃபைன் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 plus of 0. மொத்தமா ஆன்சர்னா 3. இந்த 3 நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ டோட்டலா இதனுடைய ஆன்சர் என்ன வர போகுதுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு 3 divided by 3x plus of 2 இதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். log x டிஃபைன் பண்ணீங்கன்னா 3 divided by 3x plus of 2 அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன பேசிக்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே தேவை, அதில் வந்து நம்ம எதையுமே வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது, விட்டுடவும் முடியாது. ஸோ அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஃபார்முலாஸை சம்ஸ் நான் போட்டது கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் இன்டகிரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி.